உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் இருந்து கடத்தி வரக்கூடிய மருத்துவ கழிவு, உணவு கழிவு, இறைச்சி கழிவு, இன்னும் எண்ணற்ற கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டக்கூடிய நிலைமை தினந்தோறும் தொடர்ந்து கொண்டு தான் வருது. இதை எதிர்த்து இதற்கான நீதி கேட்டு ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியினர் அந்த கழிவுகளை எல்லாத்தையுமே சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படலை. இந்த தகவல் தெரிந்த உடனே நம்ம இது சம்மந்தமாக காணொலி எடுக்கலாம் சொல்லி இணையதளத்தில் இதை பற்றின தகவலை சேகரிக்கும் போது 2023ஆம் ஆண்டு இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் சிறைப்பிடித்த ஒரு தகவல் வருது. அடுத்து பார்த்தா 2022லேயும் நிறையா வருது, 21லேயும் வருது, 20ல் வருது, 2018 வருது, 16 வருது, 15 வருது, 13 வருது, 12 வருது, 2010 வரைக்கும் கூட இதே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முதல்ல சிறைப்பிடித்து இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சமூக சேவகர்கள் அதை சிறைப்பிடித்து இருக்கிறாங்க. இதை தடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் நினைக்கக்கூடிய சாமானிய மக்கள் கூட இதை சிறைப்பிடித்து காவல்துறையிடம் முறையிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் கொட்டப்படுகிறது என்று. அப்போ இது 2010 தாண்டியும் போயிருக்கு. 2010 தாண்டி போயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த அநீதிங்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உறுதியாகுது. அதாவது தமிழ்நாட்டில் கேரளாவில் இருந்து கொண்டு வரக்கூடிய கழிவுகள் கொட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான். அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது நடக்குது, அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது நடக்குதுங்கிற குற்றச்சாட்டு நம்ம வைக்கல. இது எப்போதுமே நடக்குது. எந்த ஆட்சி இருந்தாலும் கேரளாவில் இருந்து கழிவுகள் தமிழ்நாட்டில் கொண்டு கொட்டப்படுகிறது என்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருது. எதற்காக கேரளாவில் இருக்கக்கூடிய கழிவுகளை தமிழ்நாட்டில் கொண்டாந்து கொட்டப்படுது அப்படின்னா, அங்கே கொட்டப்பட்டால் அங்கே அவர்களுடைய சுற்றுப்புற சூழல் பாதிப்படையும். ஏன்னா கேரளாவுங்கிறது அதிகமாக நீர் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. அது உலகின் ஒட்டுமொத்த அழகையும் சுருக்கி வைத்தால் அது கேரளா என்கிற விதத்தில் கேரளாங்கிறது ஒரு எளிமையான ஒரு நகரம். உண்மையிலே கேரளாவை பற்றி விவரிக்கணும் அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அழகை ரசிப்பதற்கு ஒரு மனிதன் குறைந்தது ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டால் போதும் அவன் மனம் அமைதி அடைந்து வரும். அந்தளவுக்கு ரொம்ப அழகான இயற்கை மிகுந்த ஒரு நகரமாக இன்றைக்கி கேரளாங்கிற பகுதி இருக்குது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு சுகாதார பாதிப்பும் வந்துடக்கூடாது, அந்த மக்களுக்கு உடல்நல பாதிப்பு வந்துடக்கூடாது, சுற்றுப்புற சூழல் பாதிப்பு வந்துடக்கூடாது, தண்ணீர் கெட்டு போய்விடக்கூடாது. அந்த கழிவுகளை பல விலங்குகள் உண்ணுவதன் மூலியமாக அவர்களுக்கு அந்த நோய் வந்துவிட்டால் அது இங்கே பகுதியில் பல மனிதர்கள்ட்ட பழகும் பொழுது அவர்களுக்கு அந்த நோய் தொற்றிக்கொள்ளும். இப்படி எண்ணற்ற காரணங்கள் இருப்பதனால தமிழ்நாட்டில் கொண்டாந்து அந்த கழிவுகள் கொட்டப்படுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ தமிழ்நாட்டில் மனிதர்களே வாழலையா, தமிழ்நாட்டில் விலங்குகள் வாழலையா, தமிழ்நாட்டில் சுற்றுப்புற சூழல் கிடையாதா, தமிழ்நாட்டில் சுகாதாரம் கிடையாதா அப்படின்னா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை யாரும் கண்டுகொள்வது கிடையாது. கேரளாவிலேருந்து காய்கறியை இறக்குமதி பண்ணால் நாங்கள் வரவேற்கிறோம், கேரளாவிலேருந்து பால்களை இறக்குமதி பண்ணால் வரவேற்கலாம், கேரளாவிலேருந்து மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி பண்ணால் நம்ம வரவேற்கலாம், கேரளாவிலேருந்து கல்லை இறக்குமதி பண்ணால் கூட வரவேற்கலாம், கேரளாவிலேருந்து மற்ற எதை ஒரு மருத்துவத்தை நீங்கள் கொண்டாந்து இறக்குமதி பண்ணால் கூட நம்ம வரவேற்கலாம், கேரளாவில் புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலிகைகளை நீங்கள் கொண்டாந்து இறக்குமதி பண்ணால் கூட நம்ம வரவேற்கலாம். ஆனால் கேரளாவில் இருந்து கழிவுகளை கொண்டாந்து இறக்குமதி செய்கிறீங்கன்னா அப்போ தமிழ்நாடு என்ன குப்பை காடா? இது நம்ம கேரளா அரசை பார்த்து நம்ம கேட்கல, தமிழ்நாட்டு அரசை பார்த்தும் இந்த அநீதியை இந்த குப்பைகளை கொட்டுவதை தடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களையும் தான் நம்ம கேட்கணும். இப்போது கன்னியாகுமரி பகுதி அப்படின்னா அங்கே காங்கிரஸ் ஆளுமையில் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆளுமையில் இருக்குது, அதே போல் திமுக ஆளுமையில் இருக்குது. அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு அமைச்சராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, பத்மநாபபுரம் தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற பொறுப்புகளை இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் அவர்கள்லாம் வைத்திருந்தும் கூட எதனால் இந்த குப்பை கொட்டுவதை அவர்களால் தடுக்க முடியல. ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி சிறைப்பிடிக்குது. அண்ணன் சீலன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியோட மற்ற உறவினர்களும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பல போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் உடைத்து கேரளாவில் அதானி துறைமுகம் கட்டுவதற்கு மலைகள் கடத்தப்படுது. அங்கே கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய குப்பை கழிவுகள், இறைச்சி கழிவுகள், உணவு கழிவுகள் இதெல்லாம் கடத்தி கொண்டு வரப்பட்டு தமிழ்நாட்டில் கொட்டப்படுது. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் மற்ற மாநிலத்துக்கு கடத்துவது, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கடத்துவது, இதற்கு பேரும் திராவிட மாடல் தான் என்பதை எப்போது இந்த திராவிட திருவாளர்கள் புரிந்து கொள்ள போகிறாங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையுமே பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருவாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் எதையுமே தடுப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு குரல் வரவில்லை என்றால் எதற்கு அந்த முதலமைச்சர் பதவி என்பதை தான் ஐயா துரைமுருகன் அவர்கள் கூட நம்ம கட்சியிலிருந்து கேட்டாங்க. அதற்கு அவர் மீது வழக்கு போட்டாங்க, அவரை சிறைப்படுத்தினாங்க, மிகுந்த நெருக்கடி கொடுத்தாங்க. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இவருடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக தான் இங்கே சுற்றுப்புற சூழல் அணின்னு ஒன்று வைத்திருக்கீங்க ஒவ்வொரு கட்சியிலையும். எதற்காக அந்த அணி இங்கே இருக்குது?
நாம் தமிழர் கட்சியில் சுற்றுப்புற சூழல் அணின்னு ஒன்று இருக்குது. அந்த சுற்றுச்சூழல் அணிங்கிறது இங்கு பனை விதை விதைக்கப்பட்டிருக்குது, மரங்கள் விதைக்கப்பட்டிருக்குது, மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் இங்கு தொடர வேண்டும். அப்போதுதான் இந்த மக்கள் எந்த ஒரு பஞ்சமில்லாத வாழ்க்கை, நல்ல உணவுகளோடு வாழ்க்கை வாழ முடியும் என்கிற விதத்தில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. திமுகவில் சுற்றுச்சூழல் அணி இருக்குது, பாஜக, அதிமுக, காங்கிரஸில் இருக்குது. இவர்களெல்லாம் என்ன பிடுங்கிட்டு இருக்கிறாங்க? இவர்களுக்கெல்லாம் இந்த பூமியில் கொட்டக்கூடிய இந்த கழிவுங்கிறது எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாதா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல இடங்களில் குப்பை மேடுகளாக மாறி இருக்கிறது. எத்தனையோ இடங்களை வளர்ச்சி மிகுந்த இடங்களாக காட்டக்கூடிய இந்த திராவிட திருவாளர்கள், இந்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே இந்த குப்பைகள் கொட்டி இருக்கக்கூடிய இடத்தையும் அவர்கள் பார்க்கணும். எண்ணற்ற பாலித்தீன் பைகள், எண்ணற்ற குலைமம் சார்ந்த பைகள், எண்ணற்ற தவிர்க்க வேண்டிய ஒரு பொருட்கள், இவை அனைத்துமே இங்கே கொண்டாந்து கொட்டப்படுது. சிங்கம் 3ன்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். அந்த படத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொண்டாந்து கொட்டப்படுது என்கிற போல திரைக்கதை ஐயா ஹரி அவர்கள் அமைத்திருப்பாங்க. நாயகன் சூர்யா அவர்கள் அதை எடுத்து போராடுவது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இது எப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே, ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கேரளாவிலேருந்து இது கடத்தி இங்கே கொட்டப்படுது. இதை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு காவல்துறையில் ஏதாவது ஒரு சூர்யா இருந்துட மாட்டாரான்னு நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் செய்யும் போதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் ஒரு துணிவும் கிடையாது, யாருக்கும் இந்த எண்ணமும் கிடையாது. ஒருவேளை இதையெல்லாம் தெரியப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி போராட்டம் எடுத்து கேரளா அரசை கேள்வி கேட்டாலோ, இல்லை அதற்கு தமிழ்நாட்டு அரசை கேள்வி கேட்டாலோ, இல்லை கேரளா மக்களை அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தாலோ, உங்கள் நிலத்தில் இது போன்ற தவறுகள் நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா என்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட திருவாளர்கள் உடனே வாயை தூக்கிட்டு வந்துடுறது. பார்த்தீங்களா, இவர்கள் கேரளா மக்களை எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, கேரளா அரசை எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, அருகில் இருக்கக்கூடிய சகோதர மாநிலத்தை இவ்வளவு உண்மையாக கண்டிக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பிரிவினவாதம் பேசுகிறாங்க. இதனால தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி இந்த அரசுக்கு தேவையில்லைன்னு. ஏன்னா உன் நிலத்தில் கொண்டாந்து ஒரு கழிவுகளை கொட்டுறாங்க, உன் வீட்டுக்குள்ளே ஒரு குப்பையை கொண்டாந்து போட்டால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ யாரோ ஒருவருக்கு கோபம் வரணும். வந்தால் தான் அவன் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி. அதைத்தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி செய்து எத்தனை போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு அரசு அதிகாரிகள், இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அதிகாரிகள், சுகாதாரத்துறை அலுவலர்கள், இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின், இதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர்னு சொல்லி மா சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறாங்க. இப்படி கழிவுகளை எல்லாம் கொண்டு கொட்டக்கூடிய தமிழ்நாடு இன்னும் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படி இங்கே சுகாதாரம் இருக்கும்? எப்படி மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? அவர்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று எப்படி தூய்மையானதாக இருக்கும்? ஏற்கனவே மலைகளை எல்லாம் உடைத்து கொண்டு போனதுனால இன்றைக்கி தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வெப்பம் சார்ந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டு இருக்கிறது. மக்கள் வெளியவே வர முடியல. ஐயா ஸ்டாலின் ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க, வெளியில் வர வேண்டாம், 12 மணிலேருந்து 4 மணி வரை நீங்கள் வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள்னு. நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை சரியானதா, விதிமுறை சரியானது. எதனால் அது வந்துச்சு? நீங்கள் மலைகள் உடைத்ததுனால, நீங்கள் காடுகளை அழித்ததுனால, நீங்கள் நீர்நிலைகளை அழித்ததுனால மக்களுக்கு இது போன்ற எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் என்பதை எதிர்கொண்டு நீங்கள் மரம் வளர்க்கவில்லை, தண்ணீரை சேகரித்து வைக்கல, மலைகளை பாதுகாக்கப்படலை. அதனால் இப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கி உலகம் வெப்பமயமாதல் ஆகுது. அதனால் மக்கள் இன்றைக்கி இப்படி எதிர்கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இயற்கையை கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாமல் வெறும் பணம் என்றும் வெறும் கட்டடங்களை நாம் கட்டி எழுப்பினால் அதுவே வளர்ச்சி என்றும் என் மக்களிடம் அது வாக்குகளை வாங்கி அதிகாரத்துக்கு வந்துவிட்ட இவர்கள் இன்றைக்கி மக்கள் வாழ முடியாத பூமியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. ஐயா நம்மாழ்வார் இன்னும் 25 வருடம் கழித்து இந்த பூமி வாழ தகுந்தவையாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அதற்கேற்ற வகையில் இவருடைய ஆட்சி மிக சிறப்பானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நாளும் இது போன்ற உணவு கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இன்னும் எண்ணற்ற கழிவுகள், இதை அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய அத்தனையும் தடுத்து நிறுத்தி கொண்டு தான் இருக்க போகிறது. அதை இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு முறை அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், நாம் தமிழர் கட்சி ஒரு நகர்மன்ற உறுப்பினர், இவர்களை போன்ற அதிகாரத்தில் நாம் தமிழர் கட்சி வந்துவிட்டால் இது போன்ற குப்பைகளை கொண்டாந்து தமிழகத்தில் கொட்டுவதை தடுக்கப்படும். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்குமே ஒரு விழிப்புணர்வு வரணும். நாம் எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த சுகாதார சீர்கேடுங்கிறது இன்னும் எத்தனை தலைமுறை தாண்டி நீடிக்கப் போகிறது என்பதை நம்ம நல்ல தெளிவாக யோசித்து பார்க்கணும். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கள். உறுதியாக இந்த கழிவுகள் கொட்டப்படுவது தடுக்கப்படும். இந்த திராவிட மாடல் தூக்கி எறியப்படும். தமிழ்நாடும் தமிழகமும் குப்பையிலிருந்து விடுவிக்கப்படும் என்பதை இந்த காணொலி மூலியமாக உறுதியளிக்கிறேன்.